காக்கா வலிப்பு என்ற சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்காவுக்கு வலிப்பு வருமா? கால் கை வலிப்பு என்ற சொல் தான் காக்கா வலிப்புன்னு நம்ம பேச்சு மொழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். காக்கா பிடிச்சாவது காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. கால் கை பிடிச்சாவது காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆனா நம்ம பேச்சு மொழியில காக்கா பிடிச்சு அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு மொழியில ஒரு மாதிரி பேசுறோம், எழுத்து மொழியில ஒரு மாதிரி எழுதுறோம். ஆனா பேச்சு மொழியினுடைய பொருள் எழுத்து மொழியை பாதிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எழுத்து மொழியினுடைய பொருளை பாதிக்குதுன்னா அந்த சொற்களை நம்ம கண்டிப்பா மாத்திக்கத்தான் வேணும். இப்போ அண்ணா கயிறுங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். அப்போ தம்பி கயிறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அரை ஞான் கயிறு, அரை என்றால் இடுப்பு, ஞான் என்றால் கயிறு என்ற சரியான பொருள் தரக்கூடிய சொல் தான் அரை ஞான் கயிறு அப்படிங்கிறது. அத நம்ம அண்ணா கயிறு அப்படின்னு சொல்லும் பொழுது புதிதாக சில கேள்விகள் எழும் இல்லையா? இப்போ அரை ஞான் கயிறு கொடுங்க அப்படின்னு கேட்கறது நம்மளுக்கு சிரமமா இருந்தா இடுப்பு கயிறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்ல. சரி, அடுத்து பாருங்க, துண்ணூறு, திண்ணூறு, திருநீரு என்ற சொல்ல பேச்சு மொழியில நம்ம துண்ணூறு திண்ணூறு அப்படின்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப திரு என்றால் மேலான உயர்வான என்று பொருள், நீரு என்றால் சாம்பல் என்று பொருள். உயர்வான சாம்பல் மேலான சாம்பல் என்ற பொருள்ல திருநீரு என்ற சொல் எவ்வளவு அழகா இருக்கு. திருநீரு கொடுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு தொடர். ஆனா நம்ம துண்ணூறு திண்ணூறு அப்படின்னு பயன்படுத்துறோம். பேச்சு மொழியில இது பரவாயில்லன்னாலும் திருநீரு கொடுங்க அப்படிங்கிறதும் பேச்சு மொழி தானே, அப்படி கூட நம்ம பயன்படுத்தலாம். முயற்சி பண்ணுங்க.